கருணி அமரசூரிய அவர்கள் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பாடசாலை பிரச்சனைகள் கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்பாக அவர் பேசினார். ஆனால் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை காணி பிரச்சனை தொடர்பாக எந்த ஒரு விடயங்களையும் அவர் பேசவில்லை. வேறு வேறு இடங்களுக்கு கருணி அமரசூரிய சந்திப்பை வைக்க வருவாராண்டா இல்லை, உள்ளே இருக்கிற பிரதேசங்கள்லாம் பெற மாட்டோம். அப்போ நாங்கள் இங்கே தான் வரோம், இங்கே வருகின்ற பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனையும் அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனை எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. உண்மையிலே எங்களுடைய வழிவடக்கு காணிகள் ஜனாதிபதிக்கோ அல்லது பிரதமருக்கோ அல்லது முக்கியமானவர்களுக்கோ இந்த பிரச்சனைகள் மூடி மறைக்கப்பட்டு எத்தனையோ பெண்கள் சீதனம் கொடுக்க காணி இல்லாமல் திருமணமாகாமல் இந்த வழிவடக்கு பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வழிவடக்கில் ஏராளமான பரப்பு காணி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் ஒரு 2 பரப்பு காணி வித்தா காணும் அவர்கள் திருமணம் செய்யறதுக்கு. இந்த லெட்டர் வந்து முன்னு போய் சேர்ந்துருக்கான்றாங்க. நாங்கள் வந்து கொடுக்க இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. பிள்ளைகளுக்கு படிப்பு தங்களுடைய அரசாங்கம் முன்னே அரசாங்கத்தை பற்றி நக்கல் அடித்து கொண்டு தங்களுடைய அரசாங்கம் திறமையா இருக்குன்னு சொல்லி உளறி போட்டு தான் இந்த கிருணி அம்மாவுடைய பயணம் இருந்தது. இந்த பலாலி விடயத்தில் பொறுத்த மட்டும் மக்களுடைய காணியில தான் இராணுவம் விவசாயம் செய்து மார்க்கெட்டுக்கு மரக்கறி கொடுத்து கொண்டிருக்குது. சுமந்திரன், சாணக்கியன் போன்றவர்களுக்கு மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை பிரயோகித்திருந்தனர். உடனடியாக பாலச்சந்திரன் மரணம் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு அதாவது அந்த கொலை தொடர்பானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இசைப்பிரியா கொல்லப்பட்ட தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு அந்த கொலையாளிகளுக்கு எதிராகவும் ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் இளைஞருடைய பிரதமர் கருணி அமரசூரிய அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தார். நேற்றைய தின காணொலியிலே நாங்கள் சொல்லியிருப்போம், இந்து கல்லூரியிலே ஒரு பெரிய வரவேற்பு ஒன்று அவருக்கு கிடைத்தது. அந்த வரவேற்பை தொடர்ந்து அவர் உடுவில் பகுதி மக்களை சந்திக்க 7 ஆலைக்கு சென்றிருந்தார். அந்த 7 ஆலையில் அவ்வளவு வரவேற்பு கிடைச்சதாண்டா இல்லை என்று தான் சொல்லணும். ஏனெண்டா கருணி அமரசூரிய அவர்கள் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பாடசாலை பிரச்சனைகள் கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்பாக அவர் பேசினார். ஆனால் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை காணி பிரச்சனை தொடர்பாக எந்த ஒரு விடயங்களையும் அவர் பேசல. அந்த வகையில் அவையில் இருந்த ஒரு குடிமகன் ஒருவர் எழுந்து தன்னுடைய காணி பிரச்சனை தொடர்பாக அவர்கிட்ட பேசியிருந்தார். அதாவது பலாலியில் இன்னுமே விடுவிக்கப்படாத காணிகள் நிறைய இருக்கு, அது தொடர்பாக நீங்கள் பேச வேண்டும், இதற்கு என்ன தீர்வை தரப்போகின்றீர்கள் என்று பேசுகின்ற பொழுது கருணி அமரசூரிய அவர்கள் மக்களை நோக்கி பேசுவதற்காக வருகின்ற பொழுது அந்த குறித்த குடிமகன் அவர் என்ன விடயத்தை சொல்றார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த காணி தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் அரசியலாக்க பார்க்கிறீர்கள், எங்கட வச்சோன்னு நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம் என்கின்ற பொழுது சிங்களத்திலையும் தமிழ் மொழியிலையும் அவர் கழிச்சிருந்தார். அதற்கு பிறகு அங்கிருந்த பாதுகாவலரான உடனடியாக அவர் வெளியேற்றப்பட்டார். அதன் பிறகு அவர் ஊடக சந்திப்பு, அதாவது ஊடகங்களை சந்தித்து தன்னுடைய கருத்துக்களையும் அவர் சொல்லியிருந்தார். இன்று வரைக்குமே இந்த காணி பிரச்சனை தொடர்பான எந்த ஒரு விடயங்களும் இன்றைய நடந்த அந்த சந்திப்பில் பேசப்படையில்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மனுக்களை கையளிக்கிறதுக்காக சென்றிருந்தோம். இருந்தாலும் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ள விடுறதுலேயே பெரிய பிரச்சனை இருந்தது. வேறு வேறு இடங்களுக்கு கருணி அமரசூரிய சந்திப்பை வைக்க வருவாராண்டா இல்லை, உள்ளே இருக்கிற பிரதேசங்கள்லாம் பெற மாட்டோம். அப்போ நாங்கள் இங்கே தான் வரோம், இங்கே வருகின்ற பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனையும் அதிகமாக இருக்குது. அதை தாண்டி நாங்கள் உள்ளே இன்றைக்கு மனுவை கையளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அவர் மக்களை சந்திப்பதில் தயக்கம் காட்டுறார் என்ற பொருள்பட அவர் கழிச்சிருந்தார். ஆக இப்படியாக இந்த கருணி அமரசூரியனுடைய இந்த 7 ஆலை சந்திப்பு உண்மையிலேயே மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகிற ஒரு சந்திப்பாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் இந்திய தினம் 7 ஆலையில் இருக்கிற 7 கோவில் அடிக்கு இந்த நாட்டினுடைய கௌரவ பிரதமர் கருணி அமரசூரிய அவர்கள் வந்திருந்தார். அவர்களிடம் நாங்கள் 2 பிரச்சனைகள் தொடர்பாக மிக பிரதானமான முக்கியமான வழிவடக்கில் இருக்கிற 2 பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய மனுக்களை கொடுப்பதற்கும் நேரடியாக கிடைப்பதற்காகவும் வந்திருந்தோம். இதில் அவர் தன்னுடைய கையீட்டு விகாரை தொடர்பாக கதைப்பதற்காக அந்த மனுவை கொண்டிருந்தார். நான் வழிவடக்கில் பலாலி, மயிலட்டி, கட்டுவன், குறும்பசிட்டி போன்ற எங்களுடைய கிராமங்கள் மீள்குடியேற்றம், வீதி விடுவிப்பு, மக்களுடைய மீள்குடியேற்றம்,
காணி விடுவிப்பு தொடர்பாக கதைக்கிறதுக்கு வந்திருந்த நாங்கள் எங்களுடைய மனுக்களை மிக தெளிவாக இந்த கொடுக்கப்பட்ட மனுக்களானது இவர் கொடுத்த மனுவாக இருக்கலாம், நாங்களும் எங்களுடைய அடிப்படையான இந்த முக்கியமான பிரச்சனை வெளிவடக்கில் இருக்கிற இந்த முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக மிக விவரமாக எழுதியிருக்கிறோம். இந்த பிரச்சனைகளை அவர்கள் நாங்கள் கொடுத்த மனுக்களை பார்த்தால் எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய மக்களுடைய வேதனைகள், எங்களுடைய பிரச்சனைகள் தெளிவாக தெரியும். இந்த பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை, இந்த பிரச்சனை எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. உண்மையிலே எங்களுடைய வெளிவடக்கு காணிகள் ஜனாதிபதிக்கோ அல்லது பிரதமருக்கோ அல்லது முக்கியமானவர்களுக்கோ இந்த பிரச்சனைகள் மூடி மறைக்கப்பட்டு அந்த பிரதேசங்களுக்கு இவர்களை அழைத்து வருகிறார்கள். இல்லை, நாங்கள் தேடி ஒவ்வொரு ஜனாதிபதி வருகிற பொழுதும் பிரதமர்கள் வருகிற பொழுதும் நாங்கள் அந்த இடங்களுக்கு கஷ்டப்பட்டு பாதுகாப்பு தரப்பினரிடமிருந்து உள்ளுவதற்கு செல்வதற்கு கூட இந்த மனுக்களை கூட உள்ள கொண்டு வர முடியாது இருந்தது. ஆனால் எங்களுக்கு சிங்களம் தெரிந்தபடியால் நாங்கள் இந்த எங்களுடைய மனுவை கையில் தான் கொடுப்போம் என்று கொண்டு வந்து இங்கே வச்சிருந்தோம். ஒவ்வொரு முறையும் அந்த பாதுகாப்பு பொறுப்பாக இருக்கிறவர்கள் வேண்டுவார்கள் அல்லது செயலாளர்கள் வேண்டுவார்கள், நாங்கள் பார்க்குறோம் என்று சொல்லுகிறார்கள். நாங்களும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். பரவாயில்லை, நாங்கள் இன்னும் தொடர்ந்து கொடுப்போம். ஆனால் இன்றைய தினம் அந்த செயலாளரிடம் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தால் நாங்கள் நேரடியாக கையில் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. எங்களுக்கு தெரிந்தவர்களோடு சொல்லி இது முக்கியமான 2 பிரச்சனைகளும் நிச்சயமாக இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு பாராளுமன்றத்திலே பிரதமராக இருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனையை தெரியப்படுத்துவதற்காக வந்திருந்தோம். ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முடிவை நாங்கள் விரைந்தெடுப்பதற்காக நாங்கள் பிரதமரோடு கதைப்பதற்கும் நாங்கள் கதைத்திருந்தோம். எங்களோடு கதைக்க வேண்டும், எங்களை கதைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவர்கள் ஓமென்று சொல்லியிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் இளங்குமரன் அவர்கள் ஆக்சிடென்ட் பட்டிருப்பதை கேள்விப்பட்டதோடு இங்கே ஒரு சிறிய பரபரப்போடு அதை முடிக்கிறதாக இருந்ததால் எங்களுடைய மனுக்கள் வேண்டப்பட்டது. நாங்கள் கையில் கொடுப்பதற்காக இருந்தோம். நாங்கள் சொல்லுகிறோம், இந்த 2 பிரச்சனைகளும் ஜனாதிபதி பிரதமர் உட்பட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து விடுவிக்க வேண்டிய பிரச்சனை. இதுக்கு நாங்கள் மற்றவர்கள் சொல்கிறார்கள் லீகலாக நீங்கள் கோர்ட்ஸுக்கு போயிருக்கலாம், ஏன் போயில்லைன்னு. இது கோர்ட்ஸுக்கு போய் தீர்க்கிற பிரச்சனை அல்ல, அது மற்றவர்களுக்கு சார்பாகத்தான் அந்த தீர்ப்புகள் அமையும். ஆகவே இது மக்கள் போராடி பெற வேண்டியது. ஆனால் இது ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி, ஊழல் இல்லாத கட்சி, மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்போம் என்று சொல்லுகின்ற இவர்களை நாங்கள் இப்பொழுதும் நம்புகிறோம். நம்பித்தான் இந்த இடங்களுக்கு வருகிறோம். நாங்கள் வேறு எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல. எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக எத்தனையோ பெண்கள் சீதனம் கொடுக்க காணி இல்லாமல் திருமணமாகாமல் இந்த வழிவடக்கு பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வழிவடக்கில் ஏராளமான பரப்பு காணி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் ஒரு 2 பரப்பு காணி வித்தா காணும் அவர்கள் திருமணம் செய்கிறதுக்கு. அப்படி எவ்வளவோ அல்லல்களோடு வாழுகிறார்கள். மீண்டும் எங்களுடைய இவர் அந்த தங்களுடைய பிரச்சனைகளை என்னென்னா இது இப்போ நாங்கள் வந்து பலகர் கேட்குற சமூக ஊடகங்களில் கேட்குறது வந்து போராட்டங்கள் செய்ய முன்னு கொண்டு ஆஃபீஸில் லெட்டரில் கொடுத்துருங்க. இன்றைக்கு இந்த உதாரணத்தை நீங்கள் வழியில் தெளிவுபடுத்தணும். இதே தான் கடந்த ஆட்சி காலங்களே நடந்தது. நாங்கள் லெட்டரை கொடுப்போம், வாங்குவாங்க, அது செக்ரட்டரி வாங்குவார், அவர்கிட்ட பிஓன் வாங்குவார். அந்த லெட்டர் வந்து உள்ளுக்கு மேலிடத்துக்கு போச்சோ தெரியாது. இது வந்து நீங்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தணும். இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு லெட்டரை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் என்ன விஷயத்தை அவர்கிட்ட கேட்டுருக்கிறோமோ அது தீர்வுக்காகவே தான் இணங்கி வருவோம். இந்த லெட்டர் வந்து முன்னு போய் சேர்ந்துருக்கான்ட்டு வாங்குவோம். நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, இல்லை இந்த விஷயத்தை நேரவைக்கு தெரியப்படுத்தலாம். ஒரு பிரதமர் வந்திருக்கார், ஜனாதிபதி வந்து அதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுது. பிரதமர் வந்திருக்கார், நாட்டின் உச்சபட்டத்தில் இருக்கிற பிரதமர் வந்திருக்கார். அவர்கிட்ட விஷயத்தை எங்கிட்ட அவரை தெளிவுபடுத்துவோம் ஒன்று தான் இங்கே வந்துடுறாங்க. அந்த விஷயம் தடப்பட்டுது, ஏதோ காரணத்தால் தடப்பட்டுது. அதை நாங்கள் அந்த லெட்டரை உங்கள்கிட்ட நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். நீங்கள் அதை தெளிவுபடுத்தி வெளியில் பகிரணும். பகிர்ந்து எங்களுக்கு அவை இறங்கி எங்களை பேச்சுவார்த்தைக்கோ என்னது எங்களை அழைக்கோன்றது கற்றுக்கணும். பிரதமர் ஏதாவது பதில் சொன்னாங்க? பதில் சொன்னார். தைடி வேற பிரச்சனை, அது எங்கேயுமே பேசப்படுற விஷயம். தன் கேள்விப்பட்டதாக சொல்கிறேன், தீர்வுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறதா சொல்கிறேன். தீர்ந்தா எங்களுக்கு சொல்லுங்கள். வணக்கம். இந்த ஹிருணி அம்மா வந்த விடயத்தில் நாங்கள் கூடுதலாக எதிர்பார்த்த விடயம், எங்களுடைய மயிலிட்டி பலாலி விடயங்களை பற்றி ஏதாவது வார்த்தை வருமானு சொன்னால் இல்லை. அவர்கள் வந்து பிள்ளைகளுக்கு படிப்பு, தங்களுடைய அரசாங்கம் முன்னைய அரசாங்கத்தை பற்றி நக்கல் அடித்து கொண்டு தங்களுடைய அரசாங்கம் திறமையாக இருக்குன்னு சொல்லி உளறி போட்டு தான் இந்த ஹிருணி அம்மாவுடைய பயணம் இருந்தது. மேடியாளர் வாங்கி அவைகளை போகிறதுக்கு சரியான பாதுகாப்புகளும் கொடுத்து மக்கள் சந்திப்பண்டு சொல்லி ஹிருணி அம்மா யாழ்ப்பாணம் வந்து மக்களை சந்திக்க முடியாமல் மக்களுக்கு இடையூறாக படையினர் நிறுத்தி
மக்களை சந்திக்க விடாமல் செய்ததுக்கு, இடையூறு கொடுத்ததுக்கும், அதோட பாதுகாப்பு காரணத்தை வச்சுக்கொண்டு ஹெருணியம்மாவோட மக்கள் வந்து சந்திக்க வேண்டிய விடயம், கதைக்க வேண்டிய விடயம், கொடுக்க வேண்டிய மாயர் கடிதங்களை கூட கொடுக்க விடாமல் இந்த படையினர் தடையாக இருந்து கொண்ட நேரத்தில் இந்த பலாலி விடயங்கள், இந்த விகார விடயங்களை பற்றி எந்தவித கதையும் இல்லை. அவை தங்களுடைய போதனையை போதித்து விட்டு மேடையர் அங்கி போகிற அளவுக்கு நிலைமை ஆயினது. இந்த இடத்துல நான் ஒன்றை கூறுகின்றேன், இந்த பலாலி விடயத்தில் பொறுத்த மட்டும் மக்களுடைய காணியில் தான் இராணுவம் விவசாயம் செய்து மார்க்கெட்டுக்கு மரக்கறி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் யாருடைய காணியில் விகாரியை கட்டிக்கொண்டு அவியல் தங்களுடைய விகாரி என்று சொல்லிக்கொண்டு பௌத்தம் என்று சொல்லிக்கொண்டு அவியல் நாடகம் என்று இந்த புத்த பெருமான் இந்த விகாரைக்காக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிற நோக்கத்தில் தான் இந்த விகாரை கட்டப்படுகிறது என்று சொல்லி திக்கு திக்காக விகாரிகள் கட்டி எங்களுடைய நிலத்தை சூறையாடுகிற நிலைமை தான் இந்த யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நான் வலுவாக கண்டிக்கிறேன். කටුකම්බි කාලා අපේ ඉඩමේ කරුණාකරලා අපිට ඕක කතාව අවුරුදු ගානක් ආගෙන ඉන්නේ. කරුණාකරලා අපිට වේදනාව මේකයි. அடுத்ததாக இந்த இன்னொரு தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோடீஸ்வரன் மற்றும் சுமந்திரன், சாணக்கியன் அவர்கள் இன்றைய தினம் பெரிய நீலாவணை பகுதி, அம்பாறு என்ற பெரிய நீலாவணை பகுதியில் ஒரு மதுபான சாலை ஒன்று இன்றைய தினம் திறந்தது. அந்த திறப்புக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடந்திருக்கின்றது. அந்த மக்கள் போராட்டத்தில் பங்கு பெற்ற வந்திருந்த சுமந்திரன், சாணக்கியன் போன்றவர்களுக்கு மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை பிரயோகித்திருந்தனர். மக்கள்கிட்ட இருந்த ஒரு கோஷம் கொண்டு வந்தது. அந்த கோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள்தான் பாரை எடுத்தவர்கள் என்கின்ற கோஷம் வந்திருந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாணக்கியன் அவர்கள் யார் எடுத்தது, நாங்கள் அடுத்த என்கின்ற பாணியில் அவர் காய்ச்சிருந்தார். ஆகவே ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இந்த மக்களுக்கும் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில இடம்பெற்றது. குறிப்பாக சுமந்திரன், சாணக்கியன் இருவர்களுக்குமே உண்மையிலேயே இந்த போராட்டம் மதுபான சாலைகளுக்கு எதிராக நடந்து கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் வந்த பிறகு இவர்களுக்கு எதிரான ஒரு முரண்பாடுகளும் தோற்றுவிக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட நேரமே அந்த போராட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. அதாவது அது வரைக்குமே மதுபான சாலைகளை மூட சொல்லி போராடி கொண்டிருந்த மக்கள் இவர்களை இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறுமாறு சொல்லி போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் பேசப்பட்டது தொடர்பாக. அதற்கு பிறகு இந்த அரசியல்வாதிகள் மக்களோட கலந்துரையாடலை மேற்கொண்ட பிறகு போராட்டத்தில் கலந்து கொண்டு வெளியில் போயிருக்கிறார்கள். ஓகே, ஒரு அமைதியா நீதிமன்றத்தில் போய் உத்தரவிட்டார். பாரதி பாட்டோடு தானே
அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பாலச்சந்திரன் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரனுடைய கொலை வழக்கு தொடர்பாக அண்மையில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய கவலையை தெரிவித்தார் என்று அவருடைய மகன் நாமல் ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலே இந்த விடயம் எங்களுக்கு உடனடியாக இந்த விடயம் தெரியல. அடுத்த நாள் காலையில் இது தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட பொழுது உண்மையிலேயே தந்தை மனம் கலங்கியபடி இருந்தார். அவரை நான் இப்படியாக இதுவரைக்குமே பார்த்ததில்லை என்ற விடயத்தை நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த விடயத்தை சொன்ன பிறகு இவ்வளவு நாளும் பெறாத இலக்கம் ஏன் இப்போ அவர்களுக்கு வந்திருக்கின்றது? ஆக தேர்தலை அடிப்படையாக வச்சு தான் நகருகின்றார்களா? அந்த நகர்வுகளின் ஒரு வெளிக்காட்டுதல் தான் இந்த இரக்க குணமா என்கின்ற விமர்சனம் அவர்களுக்கு எதிராக சொல்லப்பட்ட அதே நேரத்தில் அமைச்சர் சரோஜா சாவித்ரி அவர்களும் இந்த விடயம் தொடர்பான ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுத்திருக்கின்றார். உடனடியாக பாலச்சந்திரன் மரணம் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு அதாவது அந்த கொலை தொடர்பானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இசைப்பிரியா கொல்லப்பட்ட தொடர்பான விசாரணைகளும் நடத்தப்பட்டு அந்த கொலையாளிகளுக்கு எதிராகவும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த போர்க்குற்றம் தொடர்பான சில விடயங்கள் அண்மை காலமாக வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. வெளிவந்த வண்ணம் என்கின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது பற்றின ஒரு நிலைப்பாட்டை சிங்கள பிறப்பிலையும் சரி, சிங்கள பிறப்பில் பயணிக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் கையில் எடுத்திருக்கின்றார்கள். அப்போ இது ஒரு பேசு பொருளான விடயமாகவே அண்மை காலமாக அமைந்து கொண்டு வந்தது இந்த போர்க்குற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆக இப்படியான விடயங்களை ஏன் இவர்கள் கையில் எடுக்கின்றார்கள்? இதுவரைக்குமே இது உண்மையிலேயே இவர்கள் கையில் எடுப்பதற்கான நோக்கம் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் உண்மையிலேயே அது ஒரு சரியான விடயம். யார் அரசியல் பரப்பில் நகர்ந்தாலும் அவர்கள் இந்த நீதியை கையில் எடுத்து நீதி உண்மையிலே போர்க்குற்றம் இழைத்தவர்களுக்கு எதிரான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு காரணமாக இருந்தால் அது வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் இதையும் அரசியலுக்காக பயன்படுத்துவது என்பது ஒரு தவறான விடயம் என்று இன்றுமே தம் சமூக வலைத்தளங்களில் இந்த நிலைப்பாட்டுக்கு எதிரான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. இப்படியாக இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் மனித புதைகுழிகள் தொடர்பான ஒரு விடயமும் அண்மை காலமாக பேசப்பட்டு வந்திருக்கின்றது. அது என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மனித புதைகுழிகள் புதைக்கப்பட்டிருக்கின்ற இடம்தான் செம்மணி. அதாவது செம்மணியில் அண்மையில் செம்மணி பகுதியில் ஒரு மயான மண்டபம், அதாவது தகன மண்டபம் என்ற செய்கிறதுக்கான அத்திவாரம் கின்ற விடயங்கள் நடந்தது. இப்போ அந்த அத்திவாரத்தை கிண்டுகின்ற பொழுது அங்கே சில மண்டையோட்டு துண்டங்களும் எலும்பு துண்டங்களும் கிடைக்கப்பட்டதை அடுத்து அது தொடர்பாக போலீஸாருக்கு அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேரில் களவிஜயம் மேற்கொண்டு இது தொடர்பான விடயங்களை பார்வையிட்டிருந்தார். பார்வையிட்ட பிறகு அவர் அந்த விடயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது, இந்த சிந்துபாத்தி என்ற இந்த குறிப்பிட்ட இடத்துல பல விடயங்கள் நடந்தது. போர் நேரங்களில் பல விடயங்கள் நடந்தது. உண்மையிலே இந்த செம்மணி பகுதியில் தான் உங்களுக்கு தெரியும் கிருசாந்தியனுடைய கொலை கூட சம்பவித்தது. அது மட்டுமில்லாமல் இந்த 600க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்ட இடத்துல இன்றைக்கு எலும்புக்கூடுகள் கிடைத்திருக்கின்றன, எலும்பு துண்டங்கள் கிடைத்திருக்கின்றன.
இதுவும் ஒரு மனித புதைகுழியாக இருக்கலாமா என்கின்ற சந்தேகங்களும் எங்களுக்கு எழுந்திருக்கின்றன. ஏற்கனவே இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்கின்ற பொழுது இந்த கிருஷாந்தியினுடைய படுகொலை வழக்கில் தொடர்புபட்டவர்கள் வந்து அவர்கிட்ட விசாரணை செய்த இடத்துல அவர் 10 இடங்களில் இப்படியான சம்பவங்கள் நடந்ததுன்னு சொல்லியிருக்கிறார். அதில் 2 இடங்கள் தான் நேரில் சென்று விசாரிக்கப்பட்டது. மிச்ச இடங்கள் இல்லாமல் இப்போ அது தொடர்பான அந்த இடங்கள்லேயே ஒரு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதுவும் இந்த விடயத்தை மூடி மறைக்கிற ஒரு விடயமாகத்தான் இருக்குமா என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு எழுந்திருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே கொக்கு தொடுவாயிலையும் சரி மன்னார்லையும் சரி இந்த மனித புதைகுழிகள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அது உண்மையிலேயே அந்த இடங்கள் வந்து தோண்டப்பட்டது, அகழ்வுகள் நடந்தது. இருந்தாலும் கூட அது தொடர்பான ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு இன்னுமே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. ஆக இப்படியாக பல விடயங்கள் நடந்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மனித புதைகளுக்கும் விகாரைக்குமே சம்பந்தப்படுத்திய பல விடயங்களையும் அரசியல் பரப்பில் நகர்றவர்கள் பேசியிருந்தார்கள். அதாவது வந்து நாவக்குழியாக இருக்கட்டும், தையிட்டியாக இருக்கட்டும், கட்டப்பட்டதற்கு கீழே வந்து மனித புதைகுழிகள் இருக்கலாம், அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த விகாரை கட்டப்பட்டு இருக்கலாம் என்கின்ற பேசுபொருளும் இருந்தது. ஆக இப்படியாக இந்த தையிட்டு விகாரை பிரச்சனையும் இப்போ ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற அதே சூழ்நிலையில் ராகுல தேரர் என்பவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த தையிட்டு விகாரை தொடர்பாக பேசியிருக்கின்றார். அவர் எந்த விடயத்தை பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தையிட்டு விகாரையில் இருக்கிற தனியார் காணிகள் அந்த உரிய மக்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும், அதுதான் நியாயமானதும் கூட. ஆனால் அதற்காக விகாரையை இடிக்க முடியுமான்னா இடிக்க முடியாது, ஏன்னா அதை கட்டி முடிஞ்சு இனி அதை இடிக்க போகின்ற இடங்களில் மத பிரச்சனைகள் வரும் என்ற காரணத்தால் அதை இடிக்க முடியாது. ஆனால் ஏனைய பிரதேசங்களை விகாரை அமைந்திருக்கிற பகுதியுடைய ஏனைய பிரதேசங்களை அந்த தனியார் காணிக்குரிய மக்களுக்கு கொடுக்கணும். விகாரை அமைந்திருக்கிற பிரதேசம் தொடர்பாக அந்த காணி உரிமையாளர்களோடு பேசி உடனடியாக தீர்வு வழங்கப்பட வேண்டும். இது ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசியல் சார்ந்த பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கின்றனர் என்று ராகுல தேரர் அவர்கள் கூறியிருக்கின்றார். இப்படியாக பல விடயங்கள் எங்கள் அரசியல் பரப்பில் நடந்த வண்ணமே இருக்கின்றன. அது வடக்கு கிழக்கு அரசியலாக இருக்கலாம், தென்னிலங்கை அரசியலாக இருக்கலாம். தொடர்ந்தும் இந்த அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் உண்மையாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்வதற்கு ஜெஃப்னா பொடியன் சேனலோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.